இன்றைய தியானம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். சங்கீதம் 118:5. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை நீங்களும் சங்கீதக்காரன் சொன்னது போல நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசத்தோடு நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என் கூப்பிடுதலை கேட்டார், கேட்டு அருளி விசாலத்திலே என்னை வைத்தார்னு சாட்சி சொல்லணும். பிரியமானவர்களே, சாட்சி சொல்ல வைப்பார். சாட்சி சொல்லத்தக்கதாக இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். நெருக்கத்தில் இருந்த என்னை கர்த்தர் விடுவித்தார். கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 18ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனத்திலே தாவீது மிக அழகாய் சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் இட்டேன். உங்களுக்கு நெருக்கம் வந்துருச்சா? நீங்க யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? இங்கு தாவீது எனக்கு நெருக்கம் உண்டான நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்கிறார். நீங்கள் நெருக்கத்தில் இருக்கலாம், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் என் சத்தம் கேட்கப்பட்டது போல தெரியலையே, என் ஜெபம் இன்னும் கேட்கப்படலையே, நான் வருஷ கடைசி நாட்களில் வந்துட்டேனே, என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே, தாவீதை போல நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுறதோடு கூட அவன் சொல்லுகிறான், தேவனை நோக்கி அபயம் இட்டேன். நல்ல சத்தமாக கூப்பிடுங்க, அவருடைய ஆலயத்திலிருந்து உங்கள் சத்தத்தை அவர் கேட்பார். உங்களுடைய சத்தம், உங்களுடைய கூப்பிடுதல் அவர் சந்நிதிக்கு போயிருச்சு. இப்போ நம்புங்க பிரியமானவர்களே, அவர் சந்நிதிக்கு உங்கள் ஜெப விண்ணப்பம் போயிட்டு அவர் செவிகளில் உங்கள் ஜெபம் ஏறிற்று என்று நீங்கள் விசுவாசிங்க பிரியமானவர்களே. தாவீது அப்படிதான் சொல்றார், அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்கிறார். 40ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்திலே கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நீங்க கூப்பிட்டுட்டீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. காத்து கொண்டிருக்கிற சகோதரனே, காத்து கொண்டிருக்கிற சகோதரியே, உனக்கு என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார் தெரியுமா? உன் பக்கமா அவர் சாஞ்சிட்டு உன் கூப்பிடுதலை அவர் கேட்பார். தாவீது சொல்கிறார், பயங்கரமான குழியிலும் விளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று. நெருக்கம் வந்துட்டா பயப்படாதீங்க. அந்த நெருக்கத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்பொழுது கர்த்தர் உங்களை எப்படி அந்த நெருக்கத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து விடுவித்து விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாருன்றதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான குழியில் இருந்தாலே இந்த மகள் ஆமென், தேவனாகிய கர்த்தர் இவங்களை தூக்கி எடுத்தாரே, இவங்களை கண்மலையின் மேலே நிறுத்திட்டாரே, இவங்க அடிகளை உறுதிப்படுத்திட்டாரே, இவங்க வாயில கர்த்தரை துதிக்கிறாங்களேன்னு பார்த்து அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இது நிச்சயமாய் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். நம்ம வாயில கர்த்தரை துதிக்கிற பாடல் இருக்கணும் பிரியமானவர்களே. சங்கீதம் 130:1-2 ஆகிய வசனத்திலே, கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று சொல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ இன்னைக்கு மட்டும் கேட்டுட்டு மறந்துடாதீங்க பிரியமானவர்களே. கேட்கும் பொழுதே பைபிளில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுது, ஆபத்து வரும்பொழுது, இக்கட்டு வரும்பொழுது, வேதனையான சூழ்நிலைகள் வரும்பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, சங்கீதக்காரன் இப்படி கூப்பிட்டாரே, நானும் கூப்பிடுவேன்ப்பா. அவர் காத்திருந்தாரே, நானும் காத்திருப்பேன்ப்பா. அவரை விடுவித்தீரே, என்னையும் விடுவிப்பீங்கப்பா. என் வாயில உங்களை துதிக்கும் புது பாடலை எனக்கு தருவீங்கப்பான்னு நீங்க சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும் பிரியமானவர்களே. தாவீதினுடைய வாழ்க்கையில 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் அமலேக்கியர் வந்து கொள்ளை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீது அவனோடு இருந்த ஜனங்கள் மத்தியில் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழறான். தாவீது அழறதை பார்த்து கூட இருந்தவங்க எல்லாம் அழறாங்க.
ஆனால் 6 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசித்து, கர்த்தாவே நாங்களும் தாவீது செய்தது போல செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டதோடு மாத்திரமல்ல, தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்கிறான். அதற்கு கர்த்தர் சொல்கிறார், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், உண்மையாகவே திருப்பிக் கொள்ளுவாய் என்ற வார்த்தையின்படி 1 சாமுவேல் 30:10 தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை இழந்திருக்கிறீங்க? என்ன நெருக்கத்தில் போயிட்டு இருக்கிறீங்க? தாவீதை போல மனைவி, பிள்ளைங்க, சொத்து சுதந்திரம் எல்லாம் போச்சா? கல்லெறிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடுவீர்களா? நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தருக்குள்ள உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்க. இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்ளுவீங்க. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உடைய பிள்ளைகள் நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களப்பா. வாசித்த ஒவ்வொரு வசனத்தின்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களப்பா. கர்த்தாவே, நெருக்கத்திலிருந்து அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறதான இந்த வேளையில அவர்களுடைய சத்தத்தை கேட்டருளி விசாலத்தில் வைத்து இழந்த எல்லாவற்றையும் கொள்ளையாக அவர்களுக்கு திருப்பி தர வேணுமாய் செபிக்கிறேன். விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு நீர் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.